கேள்வி கேட்டு, அதாவது கேள்வி அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கிற சமூகத்தில் இது ஒரு சுபாவம். இது புரியுதா? இந்த சுபாவம் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். இதனால தான் அந்த உம்மத்து குஃப்ருக்கே போச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வசனம் அல்லாஹ் சொல்கிறோம். 103 வசனம். பஹீரா சாயிபா வசீலா ஹாம் என்பனவற்றையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆயினும் நிராகரிப்போர்தாம் அல்லாவின் மீது பொய்களை புனைந்து கூறுகின்றனர். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் இத்தகைய மூடநம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அறிவற்றவர்களாய் இருக்கின்றனர். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ எஹ்ராமுடைய சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் இப்போ கடைசியாக பேசினான். நான் 2-3 ரூபாய்க்கு முன்னாடியே எஹ்ராமுடைய சட்டங்களை அல்லாஹ் பேசினான். அப்போது அந்த எஹ்ராமுடைய சட்டம் இருக்கும்போது அதில் ஏன் வேட்டையாடக்கூடாது, ஏன் வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், புரியுதா? ஏன் முடி பிடுங்கக்கூடாது, அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கா? பிடுங்கக்கூடாதுன்னா பிடுங்கக்கூடாது, அவ்வளோதான். அதனால் என்ன அல்லாவுக்கு பாதிப்பு வந்துட போகுது? ஒன்றும் இல்லை, நல்லா டெஸ்ட் வைக்கிறான், அவ்வளோதான். என் ஆர்டரை ஃபாலோ பண்ண போறியா இல்லையா, அவ்வளோதான், டெஸ்ட் வைக்கிறான். ஸோ அது மாதிரி இவங்க சில ஒரு சடங்குகள் வச்சுருந்தாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அல்லாவுடைய சடங்குகள் கற்றுக் கொடுத்துட்டு ஏற்கனவே இருந்த மற்ற சடங்குகள் இருக்குல்ல, அதை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? டீஆக்டிவேட் பண்ணுறான்.